ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும், சர்ப்ரைஸாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகி ஏன்னா உங்கள் ராசி பலன்களை நீங்கள் டேரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனை அழுத்திவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி சனிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதிங்க, சனிக்கிழமை. தமிழ் தேதியில சோபகிருது வருடம் மாசி மாதம் 12ஆம் நாள் இன்றைய தினம். பௌர்ணமி விரதம் இருக்கும் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருக்க உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க. மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாருங்க. மேலும் ராசியிலேயே கேதுவும் 12ஆம் இடத்தில் சந்திர பகவானும் இருக்கிறார்கள். இன்றைய தினம் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் 5ஆம் இடத்தில் இருக்கிறதும் நன்மைகள் தரும். அதே தவிர 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சூரியன் சனி ஆகிய கிரக சேர்க்கையும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருது நண்பர்களே. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு ஜெயிக்கக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாளுங்க. உங்களுக்கு இன்றைய தினம் வெற்றிகள் எதன் மூலமாக வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வெளியூர் கூட நீங்க போகலாம். அந்த மாதிரியான பிளான் பண்ணுங்க. வெளியூருக்கான பயணங்கள் கூட நீங்க இப்பொழுது ஏற்படுத்தி கொண்டால் அந்த பயண வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க. ஸோ பணம் கைக்கு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுங்க. உங்களுக்கு தேவைகள் என்னமோ அந்த தேவைக்கு ஏற்ப பண வருமானம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இந்த நமது கன்னிராசி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாளுங்க. குழந்தைகள் உங்களுடைய அனைத்து விதமான நன்மைகளும் சிறப்பாக இன்னைக்கு கிடைக்கப்பெறுவீங்க. ரொம்ப ஜாலியாக குழந்தைகள் அவருடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. ஆனால் பெரிய அளவில் மன மாற்றங்கள் உங்களுக்கு இன்னைக்கு இருக்காதுங்க. சின்ன சின்ன தடுமாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் கிடைக்காது. அதனால கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளுங்க. இன்னைக்கு நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் உங்கள் தொழிலில் கொஞ்சம் நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பது ரொம்ப நல்லதுங்க. நிதானத்தோடு அவசரப்படாமல் பதட்டப்படாமல் முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் அவ்வப்போது ஏற்பட்டாலும் அதெல்லாம் பிரச்சனைகளாக மாறாதுங்க. உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் ரீதியாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் இன்னைக்கு ஏற்படலாம். உத்தியோகர்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஆதரவான சூழல் உங்களுடைய அலுவலக பணியில் இருக்க நண்பர்களே. நீங்களும் பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அது மிஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த பயணங்களை சிறப்பாக மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு அற்புதமான நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை உங்களுக்கு சேருங்க. உத்தியோகம் மிகச்சிறப்பாக இருக்கும். பயணங்களுக்கான வாய்ப்புகளை தவிர்க்க வேண்டாம். உங்களிடம் அற்புதமான தன்னம்பிக்கை இன்னைக்கு இருக்கும் நண்பர்களே. மேலும் இயற்கையிலேயே புத்திசாலித்தனம் இயற்கையாகவே உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிறதுனால அது ரெண்டுமே நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் உங்களுடைய அறிவு கூர்மை காரணமாக நீங்கள் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க முடியுங்க. இன்னைக்கு உங்களுக்கு தேவைக்கேற்ப பண வரவுகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். ஸோ இந்த நல்ல தருணத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த தினம் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெற வேண்டும் நண்பர்களே. அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள். உங்களை நீங்களே நம்பணுங்க, அது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் உங்களது கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் கூட்டாளிகளுடைய கருத்துக்களை நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டியது ரொம்ப அவசியம். கொஞ்சம் அலட்சியமாக உங்கள் கூட்டாளிகளுடைய கருத்துக்களை புறக்கணிச்சிங்க அப்படின்னா அவங்க பொறுமை இழந்துடுவாங்க. அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வியாபாரத்தில் வரலாங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் இன்னைக்கு பேச்சுக்களில் நிதானம் மற்றும் கவனம் தேவைங்க. உங்கள் அன்புக்குரிய காதலருடன் பேசும்போது சில விஷயங்கள் குழப்பம் தரக்கூடிய விஷயங்களாக சொல்லி அவர் குழப்பக்கூடாதுங்க. அதனால் உங்கள் மனதிற்கு நீவரிடம் குழப்பமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. உங்கள் காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் இயல்பான நல்ல ஒரு சூழ்நிலையில் சந்தோஷத்தை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். ஆனால் வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்களே. குழப்பமான விஷயங்கள்லாம் சொல்லி நீங்கள் டென்ஷன் பண்ணக்கூடாதுங்க. ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் நீங்கள் இன்றைக்கி ஈடுபடலாங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்களது விலைமதிப்பற்ற நேரத்தை தேவையில்லாத சில விஷயங்களுக்காக செலவிடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்ட நேரத்தான் செய்யணுங்கிற ஒரு நேர மேலாண்மை கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அதன் மூலமாக இன்றைய தினத்தை சங்கடமில்லாத ஒரு நல்ல ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. விலை மதிப்பற்ற உங்களது நேரத்தை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் ஏற்கனவே சில விஷயங்கள் பிளான் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையின் அவசர வேலை காரணமாக அந்த வேலையில் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் இறுதியில் அந்த பாதிப்பதும் உங்களுக்கு நன்மைகளே ஏற்படுத்தி தருவதாக நீங்கள் உணர்வீங்க. அந்த மாதிரி சிறப்பான ஒரு நாளாக அமைதி நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் உத்தியோகத்தில்
அலுவலகத்தினுடைய பணிகளாகட்டும், உங்கள் பர்சனல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேலைகளாகட்டும், நீங்கள் செய்வதற்கு நீங்கள் கண்டிப்பாக நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளணுங்க. மனதை ஒருமுகப்படுத்தி கூடுதல் கவனத்துடன் வேலைகளை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களே. அதன் மூலமாக எல்லா வேலையிலும் உங்கள் சிறப்பாக முடிக்க முடியும். உங்களது வேலைகளை செய்வதற்கு முன்னாடி அந்த வேலையை கேவலமா நீங்க நினைக்கக்கூடாதுங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்க முழு ஈடுபாட்டோட பண்ணணுங்க. அது கேவலமா நினைச்சிட்டீங்கன்னா அப்படின்னாலே உங்களுக்கு அது தோல்வியில் முடியக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிவிடும். அதனால அதை மட்டும் நீங்க தவிர்த்து விடுங்கள். இந்த தினம் வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்க கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. நீங்கள் எப்பாடுபட்டாவது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. அலுவலக பணியில் சம்பந்தமாக நீங்கள் புதிய முயற்சிகள் நிறைய இன்னைக்கு செய்யலாம். உத்தியோகம், புதிய வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் இன்னைக்கு எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் பண்ணிடாதீங்க. வேலைவாய்ப்புக்கான உங்களது முயற்சிகள் சிறப்பாக பலிதமாகும் நண்பர்களே. உங்க உத்தியோக ரீதியாக ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நீங்க புதிய முயற்சிகள் நிறைய செய்யும் போது உங்களது வேலை தரம் கண்டிப்பாக உயரும். உங்களுக்கு நல்ல உயர்வு சேருங்க. பண வரவுகள் ரொம்ப ரொம்ப திருப்தியாக போதுமானதாக உங்களுக்கு இருக்கும். அது உங்களுக்கு நிம்மதியை கொண்டு தரும். உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நண்பர்களுடைய எண்ணிக்கை, உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு கண்டிப்பாக உயரும். அதனால மகிழ்ச்சியான கழிப்பான ஒரு நாள்கள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் லைட் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க. லைட் கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 6, 6ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நிதானம் உங்களுக்கு கட்டாயமான ஒரு தேவைங்க. அதுவும் நீங்கள் வியாபாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தோடு செயல்படுறது உங்களுக்கு பெஸ்ட்டான நல்ல ரிசல்ட்டை கொண்டு தரும் நண்பர்களே. இன்கம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. பண வருமானம் உங்களுக்கு போதுமானதாக மனதிற்கு திருப்தியாக இன்னைக்கு அமையும். தேவைக்கேற்ப பண வரவு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் நிதானம் தேவை. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் பூர்வீகமாக இருக்கக்கூடிய தாத்தா வழி, பாட்டி வழி சொத்துக்கள் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் ஏற்படலாங்க. ஆனால் நிறைய உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக ரீதியாக ஆதரவான சூழல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. நீங்கள் பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் மிஸ் பண்ணிடாமல் மேற்கொள்ளுங்கள். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அது உங்களுக்கு சாதகமாக சிறப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொண்டு தருங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன தடுமாற்றங்கள் மனதளவில் உங்களுக்கு இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் வாய்ப்புகள் கிடைக்கும். சாதகமான வாய்ப்புகளை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.